ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இன்றைக்கி என்னென்னா சில யாத்திரையில் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை தான் பகிர்ந்துக்கலான்னு எனக்கு தோணுச்சு இந்த எபிசோடில். ஸோ முதல்ல என்னென்னா, கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு கிருஷ்ணர் கோயில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு அரை மணி நேரம் டிரைவில் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் கோயில் ஊத்துக்காடு. அங்கே எனக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு அனுபவம் என்னென்னா, எனக்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் 2017 தான் அந்த கோயிலுக்கு போனேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டது. எனக்கு இந்த காளிங்க நர்த்தனம் தில்லானா ரொம்ப அழகான பாட்டு எனக்கு எப்பவுமே உருகும். அந்த பாட்டை கேட்டால் எனக்கு தெரியும் வெங்கட கவி தான் பாடியிருக்காருன்னுட்டு நான் அடிக்கடி கேட்பேன். நான் அப்போது ஒரு தடவை 2017 இந்தியாவுக்கு வர்றதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி புக் பண்ணியாச்சு. ஒரு 2 மாதத்தில் கிளம்ப போகிறோம். அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜில், வாட்ஸ்அப் மெசேஜில் அவர் ஃபோட்டோ வந்தது. காளிங்க நர்த்தன கிருஷ்ணர். அப்போ வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப அழகாக இருந்தார் அவர் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருந்தார் எனக்கு. அவர் நான் கண்டிப்பாக இந்த தடவை எப்படியும் கும்பகோணம் போகணுன்ற பிளான் இருந்தது. நான் கண்டிப்பாக கும்பகோணம் போகும்போது பார்க்கணுன்ட்டு பிளான் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சு, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு தெய்வத்தை இல்லை குழந்தைய பார்க்கும்போது எதானே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்படியும் வஸ்திரம்லாம் அங்கேருந்து மெட்ராஸ் வாங்கிட்டு போனான்னு பிளான் பண்ணேன். கிருஷ்ணருக்கு இங்கேருந்து யூஎஸ்லேருந்து எதானு ஸ்பெஷலாக எதானு எடுத்துகிட்டு போகணும். எப்போவுமே நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னுவாங்க. ஸோ அதனால் என்ன எடுத்துகிட்டு போகலான்னு யோசித்தேன். எனக்கு குங்குமப்பூ வாங்கின்னு போகணுன்னு எனக்கு மனசில் பட்டுது. சரின்னு ஒரு பாக்ஸ் குங்குமப்பூ வாங்கின்னு நான் போனேன். கும்பகோணத்துக்கு மெட்ராஸ் கிளம்பி கும்பகோணம் போய் கோயிலுக்கு போனோம். நான் கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சோடனே எனக்கு என்னன்னா, முரளிதர சுவாமிஜி, ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியோட ஹரே ராம மகாமந்திரா, குருநாதரோட ஹரே ராம மகாமந்திரா தான் ஓடி இருந்தது. அது உள்ளே நுழையும் போதே அப்படி ஒரு அமைதி அந்த கோயிலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லாம் வஸ்திரம்லாம் கொடுத்து, எல்லாம் பழம் எல்லாம் கொடுத்து, எல்லாம் முடிஞ்சிடுத்து. கிளம்ப போகிறோம் பிரசாதம் வாங்கி. அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, நம்ம எடுத்துன்னு வந்த குங்குமப்பூ கொடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ நான் ஓடி போய் கார்லேருந்து எடுத்துன்னு வந்து அவர் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தேன். அவர் அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அசந்து போனார். நான் கேட்டேன், என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வருஷமும் யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வருவார், எனக்கு குங்குமப்பூ வாங்கின்னு கொடுப்பாரு. இந்த வருஷம் அவர் வர முடியாமல் போயிடுது. எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி வருவார். இப்போ இன்னும் 2-3 வாரத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ணருக்கு பிரசாதம் பாலில் போடுறதுக்கு குங்குமப்பூ இல்லையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருந்தேன். நீங்கள் கரெக்டாக எடுத்துன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னார். அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது பகவான் என்ன ஒரு கருவியாக யூஸ் பண்ணி அவரோட வேலையை நடத்திக்கினார். ஸோ அது முதல்ல எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்புறம் என்னென்னா, அடுத்தது ஸ்ரீரங்கம். இது 2023, ஆமாம் 2023 இது நடந்தது. என்னென்னா, ஒரு 3 பேரை நாங்கள் போயிருந்தோம். ஒரு 2 எப்போவுமே ஒரு நாள் 2 நாள் தான் தங்கிட்டு தான் வருவேன் நான். ஒரு நாள் ஏற்கனவே 3 நாள் எல்லாம் பார்த்தாச்சு. 2 தடவை சேவை பண்ணியாச்சு. மறுநாள் நாங்கள் மத்தியானம் கிளம்ப போகிறோம். காத்தால் விஸ்வரூப சேவை, அதாவது 6லேருந்து 7:15 வர இருக்கிற சேவைக்கு நாங்கள் போனோம். அது என்னாச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் கதவு அடைக்கிற சமயம் போனோம். 2 பேரை அவங்க விட்டுட்டாங்க. கூட இன்னொருத்தர் வந்தார், அவர் விடலை. ஸோ என்னாச்சு, நாங்கள் பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். ஸோ இன்னொரு தடவை தரிசனம், ஏன்னா 3 பேருமா இன்னொரு தடவை தரிசனம் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணி 9:30க்கு ஒரு தரிசனம் இருக்குது. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ மனசும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், கருடன் சன்னதிக்கு பக்கத்தில் நம்மாழ்வார் சன்னதி. ஸோ நம்மாழ்வார் சன்னதியில் போய் அவர்கிட்ட வேண்டிக்கினேன். எப்போவுமே ஒரு சீக்ரெட் நம்ம ஞாபகம் வச்சு, அட்லீஸ்ட் ஸ்ரீரங்கம் போகும்போது கருடனை முதல்ல சேவிக்கணும்னு வாங்க. கருடன் பக்கத்தில் நம்மாழ்வாரை சேவிச்சா பெருமாள் உடனே அவர் நம்மாழ்வார் பெருமாளுக்கு மெசேஜ் கொடுத்துருவார், அவர் ஏற்பாடு பண்ணிவிடுவார். அந்த மாதிரி ஒரு அது எப்போவுமே நான் பார்த்துருக்கேன் ஸ்ரீரங்கம் போனேன். ஸோ நான் நம்மாழ்வாருக்கு சன்னதியை சேவை பண்ணிவிட்டு, அவர் சேவை பண்ணிவிட்டு அங்கே ஒரு மண்டபம் இருக்குது முன்னாடியே. அது என்ன பண்ணோம், வெளிக்கா எங்களை தெரியாது, வெளிக்கா உட்காந்தோம் அங்கே.
அப்போ வந்து பின்னாடியிலேருந்து யாரோ அம்மான்னு வந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்டார். அவருக்கு எங்கள் முகத்தை கூட தெரியாது. திடீர்னு வந்தார். அம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டு முன்னாடி வந்து நின்று, உங்களுக்கு வந்து 9:30 மணிக்கு சேவை மங்கள ஆரத்தி இருக்குது, உங்களை வந்து நான் சேவை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் உள்ள 9 நேராக கூட்டிகிட்டு போனார். என்ன பண்ணார், அப்போ வந்து ஆரத்தி சமயம் நெய்வேத்தியம் பெருமாளுக்கு ஆகுது, அந்த பூஜை சமயம் அந்த சமயம். ஸோ வந்து அப்போ வந்து எங்களை வந்து திரை போட்டிருந்தாங்க. எங்களை முன்னாடி அந்த மண்டபம் பெருமாளுக்கு நேராக, அதாவது இந்த ஜெயவிஜயார் இருக்கிற நுழையிற மண்டபம் அங்கே தான் இருக்குது, சந்தன மண்டபம், அங்கே உட்கார வச்சுட்டாங்க நேராக. மேலே தாளம், ஏன்னா நெய்வேத்தியம் ஆகுது. அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு தெய்வீகமாக இருந்தது அந்த என்வாயர்மெண்ட்டு. அப்படியே அவர் வந்து அங்கேருந்து அப்படியே நேராக வருது. அது ஒரு எக்ஸ்டாட்டிக், மறக்க முடியாத அந்த ஒரு 20 நிமிஷம். அப்படி ஒரு ஆனந்த நிலைக்கு பெருமாள் கொண்டு போனவர். ஆனந்த, ஏன்னா அவர் நேராக ஆரத்தியும் தெரியுது, நம்பெருமாள் தெரிகிறாரு, ஆரத்தி வேற. பிரசாதம் எங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து அப்பம் கிடச்சிது நேராக பெருமாள் கிட்டேருந்து. அது வந்து ஏன்னா பகவானே வந்து ஆனந்த ரூபம்தான். ரங்கநாத அஷ்டகத்தில் ஆதிசங்கராச்சாரியா பாடியிருக்கார். ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோன்மேன்னு பாடியிருக்கார். அவ்வளோ அழகாக பாடியிருக்கார் ரங்கநாத அஷ்டகா. அவரே ஆனந்த ரூபந்தான் ரங்கநாதரே. ஸோ நம்ம அவர்கிட்ட நெருங்க அந்த ஆனந்தத்தை நம்மளுக்கும் கொடுப்பார். அது என்னால் மறக்க முடியாத ஒரு ஸ்ரீரங்கம். 20 நிமிஷம் முன்னாடி அங்கே நிற்க வச்சு. ஏன்னா பெருமாள் வந்து எப்பவுமே வந்து ஏமாற்ற மாட்டார். அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பார் ஒரு தடவையும். ஸோ எனக்கு அந்த தடவை கிடைச்ச சர்ப்ரைஸ் அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். இத்தோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.